ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிறிஸ்மஸ்ங்கிறது ஜீசஸோட பர்த்டேவே இல்ல அப்படிங்கிறது என்னுடைய பிலீஃப். சொன்னாலே நிறைய பேர் உங்களோட hurt பிலீஃப் ஆயிடுவாங்க. இல்ல, உங்களோட பிலீஃப்னு சொல்லாதீங்க, பைபிளோட பிலீஃபே தான். அப்படி என்ன இங்கே டிசம்பர் 25 பிறந்தார் அப்படி எல்லாம் போட பைபிள்ல எங்கேயுமே இல்ல, பைபிள்ல எங்கேயுமே இயேசு கிறிஸ்து 25 பிறந்தாரு டிசம்பர்ங்கிறது போடல ஒண்ணு. ரெண்டாவது, அவர் பிறந்ததற்கான அந்த கால சூழல் அப்படி எல்லாமே கண்டிப்பாக அவர் இப்ப பிறக்கலைங்கிறது மட்டும், இந்த சூழல்ல விண்டர்ல அவர் பிறக்கலைங்கிறது ஸ்பிரிங். ஏன் அப்படின்னா, அவர் பிறக்கிற அந்த காலகட்டத்துல அது பற்றியான அந்த பைபிள்ல வரக்கூடிய அந்த வர்ணயங்கள்லாம் மேய்க்கக்கூடியவர்கள்லாம் ஆடு மாடுகளை வெயில் அந்த மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சில இதெல்லாம் வரும். விண்டர்ல நடக்காது. இதெல்லாம் விண்டர்ல யூரோப்ல அந்த அந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா பனி, ஆடு மாடெல்லாம் வெளியில கூட கட்ட முடியாது. அந்த மாதிரிதான் அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல இது நடக்கல அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிகிறது. அதுக்கப்புறம் பிற்காலத்துல இது கிறிஸ்துமஸ் அப்படிங்கறது இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளாக கொண்டாடப்படலாம் அப்படிங்கிறத சர்ச்சு தான் முடிவு பண்ணுது. சர்ச்சு தான் முடிவு பண்றாங்க. இல்ல நீங்க இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாள்னு சொல்லி அதை கொண்டாடுறதுல பிரச்சனை கிடையாது. பட் ஆனா ஒரு அரசு, அதாவது ஒரு வரலாறு அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது அந்த வரலாறை நம்ம புறக்கணிச்சுட்டு போறது முட்டாள்தனம்னு நான் சொல்றேன்.